நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டூக சித்தரினுடைய ஜீவசமாதி. எப்பொழுதுமே ஜீவசமாதி இருக்கும் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க பிரதிஷ்டை வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பட்டிக லிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே நீங்கள் தவளையை வந்து பார்க்க முடியாது. ஆனால் மாமா வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற இதில் அவரும் வந்து உட்கார்ந்து அம்பாளை வந்து அவர் அந்த தவளை ரூபத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கும் அவர் வந்து இங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அது ஒரு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்பட்டிக லிங்கத்துக்குமே ஒரு கதை உண்டு. இந்த லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்ரீ சக்கரம் போட்ட ஒரு ஸ்பட்டிக லிங்கம் ரொம்ப விசேஷமானது. ஸோ அமாவாசை தோறும் இங்கே வந்து அபிஷேகம், ஆராதனை, ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணி நைவேத்தியத்திற்கு எலுமிச்சம்பழ சாதமும் செய்து 3 இலைகள் வந்து சேர்க்கிறது இங்கே வழக்கமாக இருக்குது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலையில் 8:24 சனிப்பெயர்ச்சி ஆறுது இல்லையா? ஸோ நம்ம கணபதி சுப்பிரமணிய மாமா, வாராகி மாமான்னு சொல்லுவோம், இவரும் சக்தி விகடனும் இணைந்து இங்கே வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ஹோமம் வந்து பண்ணுறாங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டூக சித்தரினுடைய ஜீவசமாதி. ஸோ இந்த இடம் வந்து முதல்ல மாமா வாங்கும் பொழுது ஒரு ஹோம குண்டம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து தோண்டியிருக்காங்க. ஸோ தோண்டும் பொழுதே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்லாபு போட்டு மூடி டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டிருக்கு. உடனே இவர் சொல்லியிருக்கார், கொஞ்சம் நிறுத்துங்க, இப்போது வந்து இதை தோண்டாதீங்க, இது ஏதோ ஒரு சித்தர் சமாதி மாதிரி இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து அம்பாள் உபாசகருங்கிறதுனால வாராகிட்ட அவர் கேட்கும் பொழுது இது மாண்டூகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து மாண்டூக சித்தரினுடைய ஜீவசமாதி. இந்த மாண்டூக சித்தர் வந்து 3 இடங்களில் இவருடைய ஜீவசமாதி இருக்குது. ஒன்று இந்த சித்தாத்தூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தில், 2வது வந்து இலங்கையில் கிளிநொச்சி அப்படிங்கிற இடத்துல. அந்த இடத்துலையும் மாமா தான் போய் இந்த இடத்துல மாண்டூக சித்தர் ஜீவசமாதி இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லி எடுத்து அந்த இடத்த காமிச்சதும். 3வது வந்து ஜவ்வாது மலையில் இருக்குது, அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது எப்போ அதுக்கான உத்தரவு வருதோ அதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இங்கே இந்த ஜீவசமாதி இருந்ததுனால இந்த இடத்த வந்து அப்படியே அவங்க வந்து இது யாக குண்டமாக இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஜீவசமாதி இருக்கும் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க பிரதிஷ்டை வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்பட்டிக லிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் இது வந்து ஆலயங்கிறத விட பீடம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமா வந்து எப்பெல்லாம் இங்கே உள்ள அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாரோ மாண்டூக சித்தர் தவளை ரூபத்தில் அங்கே வந்து உட்காந்துக்குவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே நீங்கள் தவளையை வந்து பார்க்க முடியாது. ஆனால் மாமா வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற இதில் அவரும் வந்து உட்கார்ந்து அம்பாளை வந்து அவர் அந்த தவளை ரூபத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கும் அவர் வந்து இங்கே உயிர் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜீவசமாதியினுடைய வரலாறு இதுதான். இங்கே வந்து மாமா வந்து ஒரு ஹோமகுண்டம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஹோமகுண்டத்துக்காக தோண்டும் பொழுது இங்கே ஒரு சமாதி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மாண்டூக சித்தரினுடைய சமாதி அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லிங்க பிரதிஷ்டை பண்ணிட்டார். ஸோ இது வந்து ஸ்பட்டிக லிங்கம். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இவருக்கு வந்து எலுமிச்சம்பழ சாதம் 3 இலைகள் போட்டு எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணாதான் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி அவர் மனசுக்கு திருப்தி ஆவார். இவர் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஆருத்ரா, அதனால் திருவாதிரையில் பிறந்த இவர் சித்தியானதும் அதிலேயே தான். ஆனால் அவருக்கு அமாவாசையில் தான் இங்கே வந்து யாகங்கள் செய்து இது வந்து ஒரு பெரிய ஹோமகுண்டம் இது. அண்ட் இதுதான் அவரினுடைய ஜீவசமாதி. ஸோ வர முடியாதவங்க இப்படியே நீங்கள் வந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அமாவாசை தினத்தில் வந்து நீங்களும் இங்கே இந்த பூஜைகள்லாம் கலந்து கொள்ளலாம். இந்த சமாதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுதை ரூபத்தில் வந்து நமக்கு விநாயகர், வாராகி, நரசிம்மர்,
ஆஞ்சநேயர், இவங்க 4 பேருமே இருக்காங்க. இந்த 4 பேரினுடைய சிலையா ரூபம் வந்து உள்ளே இருக்குது. இந்த நரசிம்மருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மரத்தினால் ஆன விக்கிரகங்கள் இங்கே இருக்கிறது. இவரை வந்து கொஞ்சம் அசைச்சாலோ அல்ல எடுத்தாலோ ஒரு பெரிய சூறாவளி காற்றோ அல்லது மிகப்பெரிய ஒரு பலத்த மழையோ வந்து வரும். இது அனுபவபூர்வமாக மாமா எங்களுக்கு சொன்னது. ஸோ எப்பெல்லாம் ரொம்ப மழை இல்லாத காலத்தில் இந்த நரசிம்மரை வந்து கொஞ்சம் இங்கேருந்து வெளியில் கொண்டு வச்சாங்கன்னா ஒரு பெரிய மழை வந்து வரும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து இங்கே இங்கே ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை வந்து நாம் கண்டிப்பாக உணரலாம். இங்கே எல்லா நட்சத்திரத்திற்கும் ஏற்றாற் போல் 27 லிங்க பிரதிஷ்டையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே முன்னாடி இருக்கிறது தான் ஹோமகுண்டம். இது வந்து சுவாமியினுடைய ஜீவசமாதி. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்திற்கான லிங்கங்கள். ஸோ இந்த 2 பக்கமும் லிங்க பிரதிஷ்டையோட சிவபெருமானும் இங்கே இருக்கார். ஸோ அமாவாசையில் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அனுபவம் கிடைக்கும். இந்த ஜீவசமாதியில் இங்கே இருக்கக்கூடிய மாண்டூக சித்தர் ஜீவசமாதியில் லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்பட்டிக லிங்கத்துக்குமே ஒரு கதை உண்டு. இந்த லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்ரீ சக்கரம் போட்ட ஒரு ஸ்பட்டிக லிங்கம் ரொம்ப விசேஷமானது. ஸோ அமாவாசை தோறும் இங்கே வந்து அபிஷேகம், ஆராதனை, ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணி நைவேத்தியத்திற்கு எலுமிச்சம்பழ சாதமும் செய்து 3 இலைகள் வந்து சேர்க்கிறது இங்கே வழக்கமாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பட்டிகலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலையில் 8:24 சனி பெயர்ச்சி ஆறுது இல்லையா? ஸோ நம்ம கணபதி சுப்பிரமணிய மாமா, வாராகி மாமான்னு சொல்லுவோம், இவரும் சக்தி விகடனும் இணைந்து இங்கே வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ஹோமம் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சக்தி விகடனில் தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நான் அந்த லிங்க் வந்து ஸ்ரீவித்யாவுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் விகடனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹோமத்தில் வந்து கலந்துக்கலாம். இல்லாட்டாலும் அன்னை வாராகியோடைய லைவ் ஸ்ட்ரீம் போகும். நம்ம ஆன்மீக பரிகாரத்துலேயும் ஸ்ரீவித்யா லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்குறா. ஸோ நீங்கள் அதுலேயுமே அந்த ஹோமத்தை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் மேடமோட உங்களை சந்திக்கிறேன். மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையில் மேடமை டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி.